குளித்தலை நீலமேக பெருமாள் கோவிலில் வைகாசி விசாகத்தினை முன்னிட்டு தேரோட்ட நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. கோவிந்தா கோவிந்தா என நாமமும் முழங்க நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் அருள்மிகு நீலமேக பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமானது. முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்ட இக்கோவிலில் வருடந்தோறும் வைகாசி விசாக பெருந்திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி கடந்த மே 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வைகாசி விசாக பெருந்திருவிழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து சுவாமி உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி அம்பாளுடன் சிறப்பு அலங்காரத்தில் அன்னம், கருடன், யானை, ஹனுமன் மற்றும் பூத வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா கண்டார். அதனைத் தொடர்ந்து வைகாசி விசாக பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்ட நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. முன்னதாக சுவாமி உற்சவர் அம்பாளுக்கு இளநீர், பன்னீர், தயிர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி உற்சவர் அம்பாள்களுடன் எழுந்தருளிய திருத்தேரினை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமம் முழங்க வடம் பிடித்து இழுத்தனர். இதில் குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம், டாக்டர் ரகுநாதன், ஸ்ரீகாந்த், புரவலர்கள், வழக்கறிஞர்கள், குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் ஆகியோர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தார். திருத்தேர் நகராட்சி அலுவலகம், பஜனை மடம், அக்ரஹாரம், அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வழியாக கோவிலுக்கு திருத்தேர் நிலைக்கு வந்தது. இத்திருத்தேர் வழிநெடுகிலும் பக்தர்கள் தேங்காய் பழம் உடைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டனர். பக்தர்கள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகம் செய்திருந்தது.